ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் மேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் பிஜி மேன்ஷன் ஹாஸ்டலெல்லாம் இருந்தீங்கன்னா உடனே காலி பண்ணிடுவீங்க. இல்லை இனிமே தான் போக போற ஐடியா இருந்தாலுமே சுத்தமா அது போயிடும். ஸோ படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ மக்களே வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மேன்ஷனை காமிக்கிறாங்க. இங்க பசங்க மட்டும் இல்லாம பொண்ணுங்களுமே தங்குறாங்க. இந்த பையன் பேரு யாமினோட ஃப்ரெண்டும் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் போட்டிருக்கானுங்க. ஸோ அது வந்துடுச்சு. அதை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வந்தா ஃப்ரெண்டுக்காரன் பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். இவன் பேரு பாபி. இந்த இடமே சரியில்லைன்னு சொல்றான். அதுக்கு யாமின் ஊர்லயே இது தாண்டா சீப் அண்ட் பெஸ்ட் மேன்ஷன், இது விடுத்து எங்கடா போவா அப்படின்ட்டு கேக்குறான். ஆனா அதுக்கு பாபி இங்க பேய் இருக்குன்னு சொல்றான். அதுக்கு யாமின் திட்டிடுறான். அப்ப என் கூட இன்னைக்கு நைட் தூங்குலியான்னு கேக்குறான். கட் பண்ணா 2 பேரும் தூங்கிட்டு இருக்கானுங்க. அப்ப கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டு பாபி எழுந்திருக்கான். அப்ப வெளியே யாரோ பழம் தோன்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஜன்னல் வழியா யாருன்னு பாக்குறான். இவன் என்ன பாக்குறான் அப்படின்னு நமக்கு காமிக்கல. ஆனா எதைய பார்த்து பயப்படுறான். அப்புறம் கட் பண்ணா யாமின் தூக்கத்துல காலை வச்சுக்கிட்டு எழுந்திருக்கான். எழுந்து பார்த்தா பாபியே காணோம். அப்ப இவனுக்குமே வெளியே யாரோ பழம் தோன்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவன் என்னன்னு இந்த ஜன்னல் வழியா பார்த்தா இந்த பாபி பையன் தான் பழம் வெட்டிட்டு இருக்கான். உடனே வாழத்தப்புக்கு ஓடி போய் பாபியை கூப்பிடுறான். ஆனா அதுக்கு பாபி கூட ஹெல்ப் பண்றா அப்படின்ட்டு கேக்குறான். 2 பேரும் சேர்ந்து தோன்றானுங்க. தோண்டி பார்த்தா உள்ள பாடி ஒண்ணு இருக்கு. அதை பார்த்த உடனே யாமின் பயந்து போயிடுறான். ஆனா பாபி அந்த துணியை திறந்து பார்த்தா இவனோட பாடி தான் அது. அதை பார்த்து மிரண்டு போய் பார்த்தா இது எல்லாமே கனவுதான். பயத்துல பாபி வாழத்தோப்புல ஒரே பிணங்களா தொங்கிட்டு இருக்காங்கடா அப்படின்ட்டு கத்துறான். என்னடா உளறா அப்படின்ட்டு யாமின் கேட்க, இந்த இடத்துல பேய் இருக்கு, அதுக்கு நான் தாண்டா பலியாடா அப்படின்ட்டு கத்துறான். அப்படியே கட் பண்ண நான் படத்தோட ஹீரோயினா காமிக்கிறேங்க. இவன் பேரு லீனா. காலேஜ் படிக்கிறதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கா. அண்ணா ஆல்ரெடி 6 வருஷமா இங்க தான் படிச்சுட்டு இருக்கான். அப்போ அப்பா போன்ல அந்த நாயை பாத்தியா அப்படின்ட்டு கேட்கறாரு. ஏன்னா அண்ணங்காரன் சீக்கிரம் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகாம இன்னும் படிப்பு அப்படின்ட்டு சுத்திட்டு இருக்கான். சோ அதே மாதிரி நீ இருந்துடாத, ஒழுங்கா படிச்சுட்டு வேலைக்கு போமா அப்படின்ட்டு திட்டுறாரு. அப்ப பேசிட்டு இருக்கும் போதே அண்ணா பின்னாடி வந்து நிக்கிறான். இவன் பேரு பென். கட் பண்ண ஓப்பனிங்ல பார்த்தோம்ல அதே மேன்ஷனுக்கு கூட்டிட்டு வரான். ஹீரோயின் இனிமே இங்க தான் தங்க போறா. இவங்க 2 பேரும் தான் இந்த மேன்ஷனோட ஓனர்ஸ். இவங்களுக்கு பையன் ஒருத்தங்க இருக்கான். பென் 6 வருஷமா இங்க இருக்கிறதுனால 2 பேருமே அம்மா அப்பா தான் கூப்பிடுவான். ஹீரோயினை கூப்பிட்டு உள்ள போறாங்க. இந்த மேன்ஷன்ல 10 பேர் தங்குறாங்க. 5 பசங்க 5 பொண்ணுங்க. இவன் தான் ஓனரோட பையன். அப்ப ஓனரமா எங்க வீடு பின்னாடி தான் இருக்கு, எனி ஹெல்ப்னாலும் எங்களை கூப்பிடுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் கட் பண்ணா ரீனானு ஒருத்தி வர. இவ 3rd இயர் சைக்காலஜி படிக்கிற. அண்ட் நம்ம ஹீரோயினுமே சைக்காலஜி தான் எடுத்திருப்பா. அந்த பொண்ணு மத்தவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் அப்படின்ட்டு கூட்டிட்டு போக, அப்ப அங்க பாபி யாமின் கிட்ட இந்த மேன்ஷனே சரியில்லை, நான் கிளம்புறேன்னு கத்திட்டு இருக்கான். டேய் கையில காசு இல்லாம எங்கடா போவா அப்படின்ட்டு யாமின் கேக்குறான். இது எல்லாத்துக்குமே ஹீரோயின் கேக்குறா. அப்ப ரீனா 2 பேரை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவனுங்க சண்டை போட்டுக்கிட்டு கோவமாங்கிறது போறானுங்க. அப்புறம் கட் பண்ணா ஓனர் வீட்டுக்கு டின்னர் சாப்பிட எல்லாருமே வராங்க. வாரம் சனிக்கிழமை நைட்டு ஓனர் ஃப்ரீயா சோறு போடுறாரு. சோ அதை மிஸ் பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு எல்லாருமே வராங்க. ஆனா இந்த பாபி நான் வரல அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு யாமின் வாடா நான் என்ன கூட்டிட்டு போறான். கட் பண்ணா எல்லாரும் சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்றாங்க. அப்ப ஓலரமா வேண்டதை கேட்டு ஹீரோயின் பயப்படுறா. ஏன்னா இந்த 10 பசங்களை மென்ஷன் பண்ணியதான் அவங்க திரும்ப வேண்டுறாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்க பாபி வாந்தி எடுத்துடுறான். அதனால அவனை கூட்டிகிட்டு யாமின் வெளியே போயிடுறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயப்படுறா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஓனரம்மா அவளையே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் கட் பண்ணா ஹீரோயின் பிளேட்ஸை கழுவ நான் ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்ட்டு கேக்குற. அவங்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அப்புறமா கிளம்ப ஹீரோயின் நான் மொபைல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு போய் எடுக்க போறா. அப்ப பார்த்தா அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையுமே எங்கேயே கழுவாம ஓனரம்மா ஒரு ட்ராலில வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை எங்க தள்ளிட்டு போறாங்க அப்படின்ட்டு பின்னாடியே போய் பாக்குறா. பார்த்தா பின்னாடி ஸ்டோரேஜ் ரூம் ஒண்ணு இருக்கு, அங்கதான் தள்ளிட்டு போறாங்க. அப்புறம் கட் பண்ணா இந்த பாபி பையனுக்கு ஜுரம் அடிக்குது. அதே சமயம் ஹீரோயின் தனியா தூங்க பயமா இருக்குன்னு அண்ணனுக்கு மெசேஜ் பண்றா. அப்ப வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு போய் பாக்கல. பார்த்தா பாபிக்கு ஜுரம் அடிக்குதுன்னு தண்ணியில துணி நினைச்சு அவன் நெத்தில வைக்கிறான். அதை பார்த்த இவ தண்ணியில ஏன்டா ஐஸ் கட்டிய போட்டேன்னு திட்டுறா. சரி நான் சுட தண்ணி கொண்டு வரேன் அப்படின்ட்டு போக, அப்ப பாபி வெளியே போகாத, அப்படி போனாது உன்னை பார்த்துட்டோம், நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு தூக்கத்துல கத்துறான். டேய் என்னடாச்சு உனக்கு அப்படின்ட்டு யாமின் அவனை எழுப்ப பயத்துல அவன் எழுந்திருக்கான். அந்த வாழைத்தோப்புல நிறைய பிணங்கள் பேய்களா தொங்கிட்டு இருக்குங்க அப்படின்னு அவன் கத்த. அதை கேட்டு இவங்க பயப்படுறாங்க. அது நம்மளை கொல்ல போகுது, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வேகமா கிளம்புறான். யாமின் தடுக்கிறான். அப்ப ஓனர்ஸ்மே வந்துடுறாங்க. எங்கப்பா போற, போகாதப்பா அப்படின்ட்டு சொல்ல, இருக்க இடத்துல நான் இனிமே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறான். அவன் போன அடுத்த செகண்டே கரண்ட் கட் ஆயிடுது. உடனே ஓனர்ஸ் ஐயோ எங்க பையன் அப்படின்னு அங்க இருந்து ஓடுறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா திடீர்னு அவனுக்கு உடம்பு சரியில்லை, கையெல்லாம் கொப்பளமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வாயில இருந்துமே நுர வருது. இங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அண்ட் அதே சமயம் ஒரு செடி வாடி வதங்குது. கட் பண்ணா மறாவது நாள் ஹீரோனுக்கு செம்மையா வயிறு வலிக்குது. அதனால டேப்லெட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேட்க ரீனா கிட்ட வரா.
பார்த்தா அவளுக்கு ஜுரம் அடிக்குது. சரின்னு மாத்திரை எடுக்க கீழே வர கீழே பார்த்தா அண்ணனுக்கு பல் வலிக்குது. அது மட்டும் இல்லாம யாமினுக்குமே உடம்பு சரியில்லை. இதனாலேயே இருந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க காலி பண்ணிட்டானுங்க. சோ மாத்திரைக்காக நம்ம ஓனர் வீட்டுக்கு வர அங்க பார்த்தா ஓனர் புள்ளைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ பயந்து போயிடுறா. என்னடா மேன்ஷன்ல ஒரே நாள் நைட்ல எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு தகச்சு போய் நிக்க ஓனர் பாத்துறாரு. உடனே இவ டேப்லெட்னு கேக்குற. அவர் டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு இனிமே சொல்லாம கொள்ளாம இங்க வராதமா அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் கட் பண்ணா ஹீரோயின் அண்ணனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறா. அப்ப வெளியே பூனை கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே அந்த பூனையோட பேரை சொல்லிக்கிட்டு இந்த வாழைத்தப்ப பக்கம் வரா. பார்த்தா அங்க இவளுக்கு பின்னாடி ஒரு பூனை தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ பயந்து போயிடுறா. வாழை மரத்துல எப்படா பூனை தொங்குது அப்படின்ட்டு இவன் மேல பார்த்தா அந்த கயிறு எதுலையுமே கட்டியில அப்படியே அந்த இடத்துல இருக்கு. இவளுக்கு அள்ளு விட்டுருது. உடனே அந்த பூனை வாயை பொழந்துகிட்டு கிட்ட வர இவ பயந்து கத்திடுறா. உடனே அந்த சத்தம் கேட்டு 3 பேருமே ஓடி வராங்க. ஹீரோயின் இங்க பேய் இருக்கு அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு அண்ணங்காரன் திட்டுறான். ஆனா அதை கேட்டோடனே யாமின் இதையத்தான் பாபியும் சொன்னா அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு பென் நான் இங்க 6 வருஷமா இருக்கேன் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு திட்டுறான். கட் பண்ணா ரீனா பாத்ரூமுக்கு வந்து கை காலை கழுவிட்டு இருக்கா. அப்ப தானா ஸ்கிரீன் திறக்குது. அதை இவ க்ளோஸ் பண்ண திரும்ப திறக்குது. இவ பயந்து போயிடுறா. சடனா லைட்ஸ் ஆஃப் ஆகி அந்த பேய் வந்து நிக்குது. உடனே அது வாயை பொழந்துகிட்டு கிட்ட வர வேகமா ஸ்கிரீனை மூடிடுறா. ஆனா அது ஸ்கிரீன் கிட்ட வந்து கத்த ரீனா மிரண்டு போய் கத்திடுறா. அந்த சத்தம் கேட்டு ஹீரோயினுமே ஓடி வரா. அப்புறம் கட் பண்ணா காலேஜ்க்கு 4 பேருமே வராங்க. ஹீரோயினும் ரீனாவும் மேன்ஷன்ல உண்மையிலேயே பேய் இருக்கா அப்படின்ட்டு சொல்ல இந்த பென் பையன் காதலியே வாங்க மாட்டான். அப்புறம் ஹீரோயின் அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மேன்ஷனே செட் ஆகல அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அதுக்கு அப்பா இப்ப புது மேன்ஷன் பேஜ்ல பாக்குறதுக்கு காசு இல்லைன்னு கண்டபடி திட்டுறாரு. சரி உன் அண்ணன் கிட்ட கூட அப்படின்ட்டு சொல்ல போனை கொடுக்குறா. பென் கிட்ட ஒரு டென்ஷன்ல ஒழுங்கா படிச்சுட்டு வேலைக்கு போற வழியை பாடுறா அப்படின்னு திட்டுறாரு. இதனால இவன் டென்ஷன் ஆகி தங்கச்சியை திட்டுறான். அப்புறம் கட் பண்ணா எல்லாரும் ஓனர் வீட்டுக்கு சாப்பிட வராங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனதும் இவங்க ஓனர்ஸ் கிட்ட இங்க வாழைத்தப்புல பேய் இருக்கு, நம்ம வேணும்னா உஸ்தத்தை கூட்டிட்டு வந்து பாக்கலாமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆனா அதை கேட்டது அவங்க கோவத்துல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அதை கேட்டு ஹீரோனுக்கும் ரீனாக்கும் அவங்க மேல டவுட் வருது. ஏன் இவங்க எப்பயும் இல்லாம இப்ப இவ்வளவு கோவப்படுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஓனர் அம்மா ஏன் பிளேட்ஸை இங்கேயே கழுவாம அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு தள்ளிட்டு போறாங்க அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. சரி என்னன்னு பாத்துருவே அப்படின்ட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்ப அவங்க அங்க இருந்து போனதும் அங்க என்னதான் இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போய் பாக்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு பெரிய மிருகம் உள்ள எதையோ சாப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோடனே ஹீரோயின் வேகமா ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. இதை பத்தி நாளைக்கு ஓனர்ஸ் கிட்ட கேட்டு பாப்போமே அப்படின்ட்டு சொல்றா. ஆனா ரீனா இல்ல இப்பயே போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோனுக்கு பயமா இருக்கு வேணாம்னு சொல்லி தடுத்துடுறா. அப்புறம் கட் பண்ணா 2 பேரும் தூங்குறாங்க. ஆனா ரீனாக்கு அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்காம தூக்கமே வரல. சோ தனியாவே போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு போறா. கதவை உடச்சிக்கிட்டு உள்ள போறா. உள்ள அந்த ட்ராலி இருக்கு. அதுக்கு பக்கத்துல பார்த்தா அந்த பேய் இவங்க சாப்பிட்டு வச்ச அந்த மிச்சத்தை அப்படியே நாக்கால நக்கி சாப்பிட்டு இருக்கு. அதை பார்த்து இவ மிரண்டு போய் நிக்க உடனே அது எழுந்து வாயை பொழந்துக்கிட்டு அப்படியே பறந்து வருது. இவ கிட்ட வந்து அதோட நாக்க ரீனாவோட வாய்க்குள்ள விழுது. அப்படியே கட் பண்ணி மறாவது நாள் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரீனாவை தேடி வர பார்த்தா ரூம்குள்ள இறந்து கிடக்குறா. ஆனா அவ இறந்து கிடக்குற அந்த பொசிஷனே டிஃப்ரெண்டா இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் அவளோட பாடியை செக் பண்ணிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினால நம்பவே முடியல. அதனால ஓனர்ஸை யாமினை கூட்டிட்டு போயிட்டு பாக்குறா. உங்க ஸ்டோரேஜ் ரூம்ல எதையோ ஒன்னு அடைச்சு வச்சிருக்கீங்க, அதை பார்க்க போய் தான் ரீனா இறந்துட்டான்னு சொல்றா. ஆனா அதை கேட்டு அவங்க டென்ஷன் ஆகி கண்டபடி திட்டுறாங்க. அப்ப ஓனரோட பையன் அம்மானு வழியில கத்த உடனே அவங்க போறாங்க. அப்படி பின்னாடி இவங்களுமே போய் பாக்குறாங்க. அவனுக்கு இப்ப முன்ன விட ரொம்ப முடியாம இருக்கு. உடம்பெல்லாம் தொழுநோய் வந்த மாதிரி கொப்பளமா இருக்கு. அதை பார்த்து இவங்களுக்கு இன்னும் ஏன் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகல அப்படின்ட்டு டவுட் வருது. அப்புறம் கட் பண்ணா ஓனர் எங்கேயோ கிளம்பி போறாரு. அதே சமயம் யாமின் பாபிக்கு இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே மீல் பண்றான். ஏன்னா என்னுடைய மொபைல் உடஞ்சிருச்சு. அப்புறம் கட் பண்ணா நைட்டு வெளியே போன ஓனர் கையில ஏதோ தண்ணியோட வளரு. அதை பார்த்த ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அப்ப பார்த்தா இந்த ஓனர் அம்மா பெருசாலியே சமைக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் உடனே அண்ணன் கிட்ட வந்து சொல்றா. எல்லாத்தையும் சொல்லாத கேட்டு அவன் கண்டபடி திட்டுறான் இவள. அந்த ஓனர்ஸ் தான் இவனுக்கு எல்லாமேன்ற மாதிரி பேசுறான். ஏன்னா அப்பா எப்பயுமே இவனை வேலைக்கு போடா அப்படின்னு திட்டிட்டே இருப்பாரு. சோ ஃபேமிலி அதனால இவனுக்கு பிடிக்காது. சோ அதனால அவன் கோவத்துல அப்படி பேசிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் ஏன் அப்பா அடிக்கடி அப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்றா. அம்மாக்கு கேன்சர், அதனாலதான் இவன் வேலைக்கு போனா கொஞ்சம் மெடிக்கல் செலவை பாத்துக்க முடியுமே சமாளிக்க முடியுமே அப்படின்ட்டு அவர் சொல்லிருக்காரு. ஆனா இது தெரியாம இந்த பையன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்திருக்கான். இப்ப தெரிஞ்சோனே ரொம்பவே ஃபீல் பண்றான். கட் பண்ண ஓனர் காமிக்கிறாங்க. இந்த தண்ணிய உசுக்கிட்ட இருந்து மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு. இனிமே இங்க ஒரு உசுரும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு இந்த மந்திரிச்சு தண்ணிய அது மேல தளிக்க போறாரு. உள்ள போய் பார்த்தா அந்த பேயை காணோம். தைரியம் இருந்தா முன்னாடி வா அப்படின்ட்டு அது சீன்றாளே. அதுக்கு முன்ன வந்து நிக்க பயந்து கையில இருந்த தண்ணியை கீழே போட்டுறாரு. அது இவரை தூக்கி வீசுது. அவ அப்படியே அது வாயை பொழந்துக்கிட்டு கிட்ட வந்து அதோட நாக்கையோட வாய்க்குள்ள விட ரீனா எப்படி இறந்தாலோ
அதே மாதிரி சாகுறாரு. அப்புறம் கட் பண்ணாமல ஒரு நாள் பென் பூனையை தேடிக்கிட்டு வாழைத்தோப்பு பக்கம் வரான். அப்ப பார்த்தா அந்த பேய் மசியை ஓனர் தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே பயந்து போயிடுறான். எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் ஓனருக்கு இறுதி சடங்கு நடக்குது. அப்ப ஓனர் அம்மா இடையே நின்றுட்டு இருக்காங்க. இதனாலே இவங்க எல்லாருக்கும் அவங்க மேல டவுட் வருது. அவங்க முஸ்லீம் தானே, அப்புறம் ஏன் அந்த மரப்படி அவங்க பதிக்கல அப்படின்னு கேள்வி மேல கேள்வி அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் ஓனர் அம்மா பத்தி சொல்ல வர உடனே கரண்ட் கட் ஆயிடுது. அதனால செக் பண்ண பசங்க 4 பேருமே போறானுங்க. அதே சமயம் ஓனர் அம்மாவுமே அங்க வராங்க. ஓனர் அம்மா வெளியே நிக்க இவனுங்க 4 பேரும் ஷெட்டுக்குள்ள போறானுங்க. உள்ள போய் மெயினை கண்டுபிடிச்சி ஆன் பண்ண உடனே அது ஆஃப் ஆயிடுது. திரும்ப ஆன் பண்ணலாம், திரும்ப ஆஃப் ஆயிடுது. சடனா பார்த்தா கார் மேல அந்த பேய் உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்து இவனுங்க மிரண்டு போயிடுறானுங்க. அந்த பேயை பார்த்து ஓனர் அம்மாவுமே பயந்துடுறாங்க. உடனே டோர் க்ளோஸ் ஆயிடுது. இவனுங்க கதவை உடைக்க ட்ரை பண்ண அப்ப அதோட நாக்கு நீளமா கிட்ட வருது. பார்த்தா அந்த நாக்குல அதோட முகம் இருக்கு. அப்படியே அது கடிக்க வர உடனே இவனுங்க உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுறானுங்க. அதே சமயம் போன பசங்களை காணமே அப்படின்ட்டு 2 பொண்ணுங்க தேடி வெளியே வராங்க. பார்த்தா படிக்கட்டு முழுக்க போனது மேல இருக்க அந்த புழுக்கள் இருக்குது. என்ன கருமடாயுது அப்படின்ட்டு பார்த்தா உடனே அந்த பேய் வந்து நிக்குது. அதை பார்த்தோன்னே இவங்க பயத்துல உடனே உள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. 2 பேரும் பயத்துல வெளியே பேய் இருக்கு அப்படின்னு நடுங்கிட்டு சொல்ல அதை கேட்காம ஒருத்தி என்னங்கடி உளறிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கதவை திறந்து பாக்குறா. பார்த்தா அந்த பேய் கிட்ட நிக்குது. மிரண்டு போய் கத்திடுறா. உடனே இவங்க 4 பேரும் ஜன்னல் வழியா தப்பிக்கிறாங்க. வேகமா பசங்கிட்ட வந்து உள்ள பேய் இருக்குது அப்படின்ட்டு கத்துறாங்க. அப்புறம் கட் பண்ணாம நாள் எல்லாரும் இனிமே இங்க இருக்க முடியாது அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஆனா இவங்க 3 பேரும் கையில காசு இல்லையா அப்படின்ட்டு எங்கேயும் போக முடியாம இங்கே இருக்காங்க. அப்புறம் கட் பண்ணலாம் போன பசங்கள ஒருத்தி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றா. எங்க இடம் இருக்கடி அண்ட் மணியை பத்தியுமே ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றா. சோ அதை பத்தி ஹீரோயின் அண்ணன் கிட்ட சொல்ல வர அப்ப அங்க ஓனர் அம்மா வராங்க. பென் அவங்க கிட்ட அந்த பேயை பத்தி கேக்குறான். அதுக்கு அவங்க அதை பத்தில எனக்கு தெரியாதுப்பா, ஆனா என்ன தனியா மட்டும் விட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப யாமின் திரும்ப நம்ம வேணும்னா உஸ்தத்தை கூட்டிட்டு வந்து பாவமா அப்படின்னு கேக்குறான். உடனே அவனோட முகம் மாறுது. அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் கட் பண்ணா ஓனராமா பேய் ஓட்டுறதுக்கு நான் யாரையே பாத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க போனதும் பென்னுக்கு பாபி கால் பண்றான். இப்பதான் அவங்க நம்பர் கிடைச்சது. யாமினே நல்லா கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்றான். உடனே ஸ்பீக்கர்ல போட்டு யாமின் நான் அனுப்பின மேல பாத்தியாரா அப்படின்ட்டு கேக்குறான். அதை பார்த்துட்டு தானே நான் வந்துட்டு இருக்கேன், சீக்கிரம் எல்லாரும் பேக் பண்ணிட்டு ரெடியா இருங்க, அங்க யாரோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க, இனிமே அங்க இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டு சொல்றான். உடனே 3 பேரும் வேகமா பேக் பண்றாங்க. அப்ப ஓனரமா சைலண்டா வந்து யாமினை மண்டையிலே அடிச்சிடுறாங்க. அண்ட் பெண்ணையுமே அடிச்சிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் கிட்ட நல்ல மாதிரி வந்து நீயும் மாமா போற அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவ ஆமாலும் சொல்ல அவளுமே அடிச்சு மட்டையாக்கிறாங்க. அப்புறம் கட் பண்ணா 3 பேரையும் கட்டி போட்டிருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சு ஏந்ததும் ஓனரமா கிட்ட வந்து சாப்பிடுமா அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறா. ஆனா அவ வேணாம்னு சொல்றா. அப்பதான் ஓனரமா ஒரு உண்மையை சொல்றாங்க. இந்த சாப்பாடே பாத்தீங்கன்னா அந்த எலியை கொண்டு சமைச்சதுதான். அது மட்டும் இல்லாம இந்த சாப்பாட்டை இவங்க சாப்பிட்டதும் அந்த மிச்சம் மீதியை அந்த பேய் சாப்பிடுறது மூலியமா இவங்களோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிடுமா. இதனாலதான் இவங்க எப்பெல்லாம் டின்னர் சாப்பிட்டாங்களோ அன்னைக்கு மறாவது நாள் உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சோன்னே பென் நான் உங்களை என் அம்மா மாதிரி நினைச்சேனே அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவங்க நீ ஏன் குடும்பத்தை விட்டு வந்த சுயநலவாதினே திட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி 22 வருஷத்துக்கு முன்னாடி போறாங்க. இவங்களோட கிராமத்தை சூறையாடி இவங்களோட குடும்பத்தை கொண்டிருக்காங்க. இதனாலேயே அல்லா மேல இருந்த அன்பு இவங்களுக்கு போயிருக்கு. அப்ப இவங்களுக்கு அந்த சாத்தான் தான் வழிகாட்டிருக்கு. காட்டுக்குள்ள பிணங்களை தெய்வமா வணங்குற அந்த கம்யூனிட்டி கூட சேர்ந்து இவங்களுமே அந்த சாத்தானை வழிபட்டிருக்காங்க. அந்த சாத்தானோட அருளால பிறந்த குழந்தை தான் அந்த பையன். ஆனா அந்த பையன் ஆரோக்கியமா உயிரோட இருக்கணும்னா வாரம் வாரம் 10 பேரோட உயிரை உணவா தரணும், கொஞ்சம் கொஞ்சமா தான். அதனாலதான் இவங்க மேன்ஷன்ல 10 பேரை எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா எப்போ பாபி வெளியே போனானோ அந்த ரேஷியோ மாறி இருக்கு. அதனாலதான் அது கோவத்துல ரீனான் ஓனரை முழுசா சாப்பிட்டுருக்கு. இப்ப அவங்க 4 பேரையும் அதுக்கு பலி கொடுக்க போறான் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன 4 பேரா அப்படின்ட்டு பார்த்தா பாபி இவங்களை கூட்டிட்டு போக வரும்போது அவனை கொண்டுட்டாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே கேட்டு ஓனரோட பையன் ரொம்பவுமே ஃபீல் பண்றான். அப்புறம் யாமினுக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவனை தரத்தாரன்னு எடுத்துட்டு போறாங்க. அவங்க போனதும் பென் தங்கச்சி கிட்டே எல்லாத்துக்குமே சாரி கேட்கறான். அப்ப ஓனர் பையன் தப்பிக்க ஹெல்ப் பண்றான். அவனோட கைடன்ஸ்ல அவங்க கட்டை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. வேகமா அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வராங்க. பென் சேஃப்டிக்கு ஒரு அருவாவை எடுத்துக்கிறான். உள்ள போனா கீழே ஏதோ பேஸ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கு. உடனே 2 பேரும் அதுக்குள்ள போறாங்க. போய் பார்த்தா அந்த ஓனர் அம்மா சாத்தான வேண்டிட்டு இருக்காங்க. சைட்ல யாமின் மயக்கத்துல இருக்கான். உடனே பென் சைலண்டா ஒரு துணியால அவங்களோட முகத்தை மூடிடுறான். அதே சமயம் ஹீரோயின் யாமின மயக்கத்துல இருந்து எழுப்புறா. அவன் போட்டு இருக்கிறதுல ஓனரமா மயங்கிடுறாங்க. உடனே இவங்க 3 பேரும் தப்பிக்கலாம் அப்படின்ட்டு வெளியே ஓடி போனா வழி எல்லாமே அந்த பேய்களா இருக்குங்க. சரி ஆப்போசிட் பக்கம் ஓடலாம் அப்படின்ட்டு பார்த்தா அங்கேயுமே இருக்குங்க.
அப்ப சைட்ல ஓடுறாங்க. பார்த்தா அங்க எக்ஸிட் மாதிரி ஏதோ இருக்கு. உடனே அது மூலியமா வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா இவங்க மேன்ஷனுக்கு பின்னாடி இருக்க அந்த வாழைத்தோப்பு தான். எந்த பக்கம் போறது எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்க சைலண்டா அந்த அம்மா பின்னாடியே வந்து பென் முதுகலியே அருவாவால வெட்டிடுறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த வழியில அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க வேகமா அங்க வந்து போடுறாங்க. ஒரு இடத்துக்கு வராங்க. ஆனா பார்த்தா அது அந்த சாத்தானோட கோவில். சென்டர்ல பாபியோட டெட் பாடிய படையலா வச்சிருக்காங்க. அதை பார்த்து யாமின் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்ப ஓனர் அம்மா வந்து 3 பேருமே அடிச்சு மொட்டையாக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம யாமின் வயிற்றுலயே கிச்சிடுறாங்க. ஹீரோயினை அப்படியே பணத்தை கட்டுற அந்த துணியால கட்டி படையல் போடுறாங்க. அப்புறம் அந்த சாத்தானை நினைச்சு அவங்க வேண்ட அது வருது. இந்த 4 பேருமே உங்களுக்காக தான், இவங்களை சாப்பிட்டுட்டு நீங்க சாந்தமாகுங்க அப்படின்ட்டு சொல்ல அதை கேட்டதும் அந்த சாத்தான் அதோட சுயரவத்தை காட்டுது. அப்படியே பாபிய கடிச்சு கொதறி தின்னுது. அப்புறம் ஹீரோயினை சாப்பிட வர கரெக்டா அந்த நேரம் ஓனரோட பையன் வந்துடுறான். இப்படி எல்லாரையும் கொண்டு நான் வாழ தேவையில்லைன்னு இந்த வாழ்க்கையை வேணாம்னு கழுத்தறுத்துக்கிட்டு சாகுறான். அப்படி அவன் பண்ணோன்னு அது மறைஞ்சிருது. ஓனர் அம்மா கதறி அழறாங்க. அதே சமயம் பென் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கான். உடனே தங்கச்சியை காப்பாத்துறான். அப்ப ஓனர் அம்மா இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு சாகுறாங்க. அப்படியே கட் பண்ணா 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. யாமினோட பேரண்ட்ஸ் வந்து அவன் சொன்னதை நம்ம அம்மா இருந்ததுக்கு சாரி கேக்குறாங்க. பென்னு இப்ப அம்மா அப்பா கூட சேர்ந்துட்டான். அண்ட் இனிமே நான் வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு சொல்றான். சோ இப்படி இந்த கதை இங்க முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். சோ இது போல ஒரு நல்ல ஸ்டோரியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.